இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் ஆஃபிஷியல் யூடியூப் சேனல். இன்னைக்கான கான்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆண்டவர் அப்கமிங்கில் வர பிக் பாஸ் தமிழ் சீசனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோஸ்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நமக்கு கன்வே பண்ணியிருந்தார் தன்னுடைய ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலில். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பேச போகிறோம். கடந்த ஒரு 7 வருடங்கள் 2017ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு வரைக்கும், ஓகேங்களா, 2017லேருந்து 2023 வரைக்கும் உள்ள பிக் பாஸ் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் சீசன் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆண்டவர் ஹோஸ்ட் பண்ணார். பிகினிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஆண்டவர் இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஷோவில் வந்து ஹோஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா முத்திரையை பதிக்கும் பொழுது நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு. அவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஆக்டர் ஏன் இந்த மாதிரி ஷோவில் வந்து கமிட் ஆகி நீங்கள் வந்து ஹோஸ்ட்டாக இருக்கிறீங்க, உங்களோட ஸ்டார் வேல்யூவை ஏன் நீங்கள் டிகிரேட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சில டாக்ஸ் வந்துச்சு. பட் அதுக்கு எல்லாத்துக்குமே அவர் வந்து பெருசாக அதை ரியாக்ட் பண்ணாமல் ஷோஸில் முழுக்க பார்த்திங்கன்னா ஆஸ் அ ஹோஸ்ட்டாகவும் அண்ட் ஆஸ் பொலிட்டிஷியனாகவும் அவதாரம் எடுத்த டைமிங், ஓகேங்களா. ஒரு ஹோஸ்ட், ஒரு பொலிட்டிஷியன் அண்ட் ஆக்டர் ஆஸ் வெல் அஸ் அ ப்ரொடியூசர், ஓகேங்களா. இந்த மாதிரி 4 துருவத்திலையும் தன்னுடைய பயணத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 திசையிலையும் தன்னுடைய பயணத்தை வந்து மேற்கொண்டார், ஓகேங்களா. ஸோ என்ன இது டிஃப்ரெண்ட்டாக அப்படி ஒன்று பண்ணுறாரு அப்படின்னு பார்த்து 7 வருடங்கள் அவருக்குன்னு, அதாவது இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் கமல் தான் தெரியும். பட் விண்டேஜில் கமல்ஹாசன்னா யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசும் பொருளாக மாறி, அப்புறம் கமல்ஹாசன் சார்னா இவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஆக்டர் போல் அப்படின்னு இப்போ இருக்கிற 2K கிட்ஸ், இப்போ இருக்கிற இந்த ஆல்ஃபா ஜென்ரேஷன் பீப்புள், ஓகேங்களா. நாட் ஓன்லி 2K கிட், ஜென்ரேஷன் ஆல்ஃபா. ஏன்னா நாங்கள் வந்து ஜென் சி இசட் ஜென்ரேஷனில் இருக்கிறதுனால மோர் ஓவர் எங்களுக்கும் கமல்ஹாசன் சார் பற்றி ஒரு சில ஐடியாஸ் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற பீப்புள் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரேஷன் ஆல்ஃபா பீப்புள் வந்து கமல்ஹாசன் சாரை பற்றி நிறைய புரிதல் வச்சுருந்தாங்க. எஸ்பெஷலி விக்ரம் படம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் அடிச்சிச்சு, ஓகேங்களா. கமல்ஹாசன் சாரோட கரியர்லேயே தி பெஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கரியர்லேயே தி பெஸ்ட் ஹிட் அடித்த படம் இந்த விக்ரம் திரைப்படம், ஓகேங்களா. அதோட ப்ரொமோஷன்லேருந்து எல்லாத்துக்குமே பிக் பாஸ் வந்து அவ்வளோ கிளவராக யூஸ் பண்ணியிருந்தார். ஈவன் அவரோட பொலிட்டிக்கல் ஐடியாஸை கூட அந்த ஷோவில் வந்து கிளவராக பயன்படுத்தினார். அண்ட் நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிக் பாஸில் வந்து இது பண்ணார். புத்தக பரிந்துரை, அப்புறம் லாட்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம் எப்படியெல்லாம் வந்து ஒருத்தர் மேலே வைக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் லெசனாக நமக்கு எடுத்த இந்த கமல்ஹாசன் சார் 7 years ஆஃப் ஜேர்னி இப்போ வந்து இட்ஸ் கோயிங் டு பி என் நவ் அப்படிங்கிற மாதிரி. ஐ மீன் இது முடிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறத விட அடுத்த சீசனுக்கு, இந்த அப்கமிங்கில் வர சீசனுக்கு மட்டும் அவர் ஹோஸ்ட் பண்ண மாட்டார். மேபி நெக்ஸ்ட் சீசனில் கூட பார்த்திங்கன்னா இந்த சீசனுக்கு அடுத்த சீசன், ஓகேங்களா, ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் நான் ஒரு ஹோப் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல கன்வே பண்ணுறேன், ஓகேங்களா. சரி, நீ வெறும் வாயிலே வடை சுடாத, ஒருவேளை அது ஃபேக் நியூஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவருடைய ஓன் ட்விட்டர் அண்டு இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலில் இதை கன்வே பண்ணியிருக்காரு, ஓகேங்களா. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு வாசித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும். ஓகே, எஸ், ட்விட்டரில் போய் நம்ம அவருடைய ஹேண்டிலில் வந்த மெசேஜை நம்ம வந்து பார்ப்போம். எஸ், இஸ் தேர், ரைட். ஓகே, டியர் வியூவர்ஸ் வித் அ ஹெவி ஹார்ட், ஓகேங்களா, கனத்த இதயத்தோடு சொல்கிறாரு. I wish to inform you that I will be taking a small break from our journey that began 7 years ago. ஓகேங்களா, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நம்ம ஜேர்னி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரேக் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து கன்வே பண்ணியிருந்தார். டியூ டு த prior cinematic commitments, I am unable to host the upcoming season of Big Boss Tamil. Yes, அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் அ ப்ரொடியூசராகவும் ஆஸ் அ ஆக்டராகவும் நிறைய லைனப்ஸ் வச்சுருந்தார். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணுறதுக்காக அந்த ஒரு விஷயம், அந்த கமிட்மெண்ட்ஸில் ப்ளஸ் பொலிட்டிக்கலாகவும் சில கமிட்மெண்ட்ஸ் வந்து அவர் இருக்கிறதுனால இந்த ஷோவை வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறதா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஐ ஹாவ் பீன் ப்ரிவிலேஜ் டு த ரீச் யூ இன் யுவர் ஹோம்ஸ். அதாவது எப்படின்னா உங்கள் வீட்டுக்கு எளிய முறையில்
சென்றடைகிறதுக்கு இது எனக்கு ஒரு சௌகரியமான ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்று கன்வே பண்ணியிருக்காரு. யூ ஹாவ் ஷோட் மீ வித் யுவர் லவ் அண்ட் அஃபெக்ஷன். உங்களோட அன்பால் என்னை வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்பு மழையில் பொடி வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. அது என்றென்றும் நன்றி கடனோட நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. யுவர் ஸ்பிரிட்டட் அண்ட் பேஷனேட் சப்போர்ட் ஆஃப் த contestants is at core of what makes Bigg Boss Tamil one of the best television reality shows in India அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கன்வே பண்ணியிருந்தாரு. And personally, being your host has been an enriching association where I have honestly shared my learnings. அதாவது நான் சொன்னல புத்தக பரிந்துரை, அதுக்கப்புறம் என்னென்ன சினிமாட்டிக்கலாகவும் சரி பொலிட்டிக்கலாகவும் சரி அண்ட் வந்து ஒரு பர்சனல் லைஃப்லேயும் சரி நிறைய விஷயங்கள் நம்மளோட சேர்ந்து பகிர்ந்துக்கிட்டார். அந்த வாரம் இறுதியில் வர அந்த 2 நாள் பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி ரேட் எங்கேயோ எகிரிட்டு போவோம். ஈவன் அது 3 மணி நேரமாக இருந்தாலும் சரி 4 மணி நேரம் ஷோவாக இருந்தாலும் சரி பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்ம கமல்ஹாசனுக்காகவே தான் அந்த ஷோவை நம்ம முழுசாக பார்ப்போம். ஓகேங்களா, அந்த கண்டஸ்டண்ட்டை பார்க்குறோமோ இல்லையோ கமல்ஹாசன் சாருக்காகவே பார்ப்போம். அவர் சில விஷயங்கள் வந்து ஒப்பீனியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவார். ஈவன் நம்ம பரிதாபங்களுடைய கண்மணிகள் நம்ம கோபியன் சுதாகர் அவர்களுக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நம்ம ஆண்டவரை வச்சு ஒரு கண்டென்ட்லாம் வருஷம் 7 வருஷத்துக்கும் 7 கண்டென்ட் கொடுத்து நம்மளை அசர வச்சிட்டு இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வருஷம் இந்த சீசனில் எந்த கண்டென்ட்டும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் இந்த இடத்துல தெரிவிக்க ஆசைப்பட்றேன். கோசுவோடைய அந்த ஒரு ஆண்டவர் கண்டென்ட் வந்து இந்த இடத்துல நிறைவடையுது. ஐ மீன் மேபி நெக்ஸ்ட் சீசன்லேருந்து ஆண்டவர் வந்தார்னா கோசு ஆல்சோ பேக் ஆன் மிஷன். ஓகேங்களா, ரைட். அதுக்கப்புறம் ஐ சின்சியர்லி தேங்க்ஸ் ஈச் ஆஃப் யூ அண்ட் கண்டஸ்டன்ஸ் இன் த ஷோ ஃபார் அவர் டைம் டுகெதர். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறாப்புல. அண்ட் கடைசியாக இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லாஸ்ட்லி ஐ வுட் லைக் to thank the wonderful team at Vijay TV as well as every crew members who has been involved in the making this enterprise a grand success. I am sure this reason will be yet another success. Okay, இதுவும் ஒரு அடுத்த வெற்றியை நோக்கி செல்லுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஓகேங்களா, விஜய் டிவிக்கு ஒரு நன்றியை சொல்கிறாரு. அதே சமயத்தில் அங்கே இருக்கிற எவ்ரி கேஸ்ட் அண்ட் க்ரூ விச் மீன்ஸ் நம்ம நெல்சன் திலீப் குமார் இப்போ டேரக்டராக இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து ப்ரீவியஸாக டைரக்ட் பண்ண ஷோ இதுதான். ஐ மீன் ப்ரீவியஸாக மட்டும் இல்லை, லாஸ்ட்டாக டைரக்ட் பண்ண ஒரு டிவி ஷோஸ் எதுனா இந்த பிக் பாஸ் தான். அதுக்கப்புறம் அவருடைய அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ராஜ்குமார் அப்படிங்கிறவர் தான் வந்து அந்த படத்தை வந்து பிக் பாஸ் ஷோ வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார். அண்ட் இப்போ வர்ற அமரன் திரைப்படத்தை அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அதுக்கான ப்ரொடியூசராகவும் கமல்ஹாசன் சார் இருக்கார். ஸோ சினிமேட்டிக்கலாகவும் பொலிட்டிக்கலாகவும் அண்ட் நிறைய இஷ்யூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமல்ஹாசன் சார் வந்து ஹேண்டில் பண்ணுறதுனால இந்த சீசன் மட்டும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறாரு. பட் ஆல்ரெடி பிக் பாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிக் பாஸ் அல்டிமேட் அப்படிங்கிற டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஒளிபரப்பாயிட்டு இருந்துச்சு. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கமல்ஹாசன் சார் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு அந்த பிரேக்கை ஃபில் பண்ணுறதுக்காக ஆத்மன் எஸ்டிஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோஸ்ட்டாக இருந்தார். ஸோ இருந்தாலும் ஒரு கம்ப்ளீட்டாக இந்த சீசன் ஃபுல்லாக நான் இனிமேல் வரமாட்டேன், கன்சிக்யூட்டிவ் நம்ம 7 சீசனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிவிஷன்ஸில் பார்த்த இந்த பிக் பாஸ் இப்போ கமல்ஹாசன் சார் இல்லாமல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட கருத்து ஐ பர்சனலி ஃபீல் என்னென்னா, புத்தக பரிந்துரை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கமல்ஹாசன் சார் மட்டும் இல்லை, இப்போ அப்கமிங்கில் எந்த ஹோஸ்ட் வந்தாலும் அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் அந்த இடத்துல சொல்ல ஆசைப்பட்றேன். அண்ட் வந்து நிறைய கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆஸ் அ ஹோஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் ஆஸ் அ ஆடியன்ஸ் தரப்புலேருந்து இருக்கிற சில கிரிட்டிசிசமே முன்னெடுத்து வச்சு நிறைய வாதங்கள் வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கன்வே பண்ணியிருப்பாப்புல. நம்ம மனசில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கன்வே பண்ணியிருப்பாப்புல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் சீசன் மட்டும் அது அந்த ஆண்டவரை நம்ம மிஸ் பண்ணோம். பட் இப்போ வர்ற ஹோஸ்ட் யார் வருவா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு நல்ல ஹோஸ்ட் இப்போ அடுத்து வர்றாங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு அடுத்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு ஹோஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்க ஆண்டவரோட டச்சில் பண்ணாமல் ஆண்டவரோட டச்சில் இருக்கிற சில விஷயங்கள் மட்டும் எடுத்து நமக்கு திரும்பியும் அந்த ஆண்டவர் மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற எந்த ஃபேக்டரும் இல்லாமல் நல்ல ஷோவாக கன்வே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல கன்வே பண்ணுறேன். ஓகே ஃபைன்.
இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இத்துடன் விடை பெறுவது உங்கள் நான்.